மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் முன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் முன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது நீதிமொழியின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல புத்திமதிகளை ஏற்க மறுக்கிறவர்களும் உண்டு, பரியாசம் பண்ணுகிறவர்கள் உண்டு, குறை சொல்லுகிறவர்கள் உண்டு, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனதில்லாதவர்கள் உண்டு, ஞானத்தை வெறுக்கிறவர்கள் உண்டு. அதனால் அவருடைய வாழ்க்கை என்னவா முடியுது? லட்சை, அவமானங்கள், சிறுமை, எளிமை, கேவலமான நிலையை அவர்கள் எடுத்த தீர்மானம், அவர்கள் எதை விரும்பினார்களோ, அவர்கள் எதை பிரியமானவர்களை தழுவினார்களோ அது அவருடைய வாழ்க்கையில செய்த காரியம். ஆனால் இங்கே உலகத்தில் மிகப்பெரிய ஞானமான மனுஷன் சொல்லுகிறார், நீ அதை மேன்மைப்படுத்து, ஞானத்தை மேன்மைப்படுத்து, புத்தியை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால், அறிவை, புத்திமதியை, நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பைபிளை கையில கூட எடுக்க வெக்கப்படுவாங்க, யோசிப்பாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா பைபிளை எடுத்து மார்போடு ஒத்திக்கொள்வாங்க, கண்ணோடு ஒத்திக்கொள்வாங்க, முத்தமிடுவாங்க. சில வேளை படுக்கும் போது கூட பைபிளை கட்டி பிடிச்சுனே படுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கிற விலையேற பெற்ற மாணிக்கமாம் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் தழுவி கொண்டது நிமித்தமாய் அந்த வசனம் அவர்களை என்ன செய்தனா, இங்க சொன்னபடி அது உன்னை கனம் பண்ணும். வேத வசனம் ஒருத்தரை கனம் பண்ணுதுன்னா அவங்க வாழ்க்கை மேலா இருக்கும். வேத வசனத்தால் கனம் பண்ணப்பட்ட மக்கள்ல கனவீனம் அடைந்தவர்களை பார்த்தீங்கன்னா ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கனவீனம் பண்ணினார்கள். சாமுவேல் கர்த்தருடைய வசனத்தை கனம் பண்ணினார். அதனால சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக கனம் பெற்ற தீர்க்கதரிசியாய், கனம் பெற்ற ஆசாரியனாய், கனம் பெற்ற தலைவனாய் திகழ்ந்தது போல கர்த்தருடைய வசனத்தை தழுவிக்கொள்வோம், அது உங்களை கனம் பண்ணும். செபிக்கல. பரிசுத்தரே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். ஆம் சுவாமி, கர்த்தர் தாம் பிள்ளைகளை கனம் பண்ணுகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியாலே அவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படி செய்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் முன் கூட என்று வணங்கி நிற்கும். God bless you, church. Have a blessed day. Amen.